ஒரு சாஃப்டான டேஸ்ட்டான வெண்பொங்கல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு குக்கரில் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் தான் வந்து பச்சைப்பருப்பு எடுத்துக்கணும். அதனால் அதே கிளாஸ் வச்சுங்க. நான் இந்த கிளாஸில் அரிசி எடுத்தேன். இதே கிளாஸில் அரை கிளாஸ் வந்து பச்சைப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சைப்பருப்பு மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வரும். அதனால் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதனால் சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ வறுத்தாச்சு. எந்த அளவுக்கு வறுத்து இருக்குன்னு பாருங்கள். இப்போ அரிசி லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அரிசியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வறுந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கிறேன். அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸ்லேயே 5 கிளாஸ் வாட்டர் வச்சுக்கிறேன். எந்த கிளாஸில் நம்ம அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவுக்கு நம்ம 5 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 4 சிட்டிகை போட்டுங்க. லாஸ்ட்டாக நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டேன்னா. இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மேஷ் ஆகி வந்திருக்குன்னுட்டு. இது கரண்டி வச்சு இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க ரெஸ்ட்லே. இப்போ பேன் வச்சு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்துங்க. 1 ஸ்பூன் பெப்பர் வந்து நான் வந்து தட்டி போட்டுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யிலே நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் லைட்டாக வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகினோடனே நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ தாளித்து பொங்கலில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் 1/2 அன் ஹவருக்கு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சனால பொங்கல் எவ்வளோ கெட்டியாக கரெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்கள் ஃபேவரட் சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான பொங்கல் ரெடி. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்